Hello, good evening. Welcome back to our channel. This weekend, this not weekend. Yesterday I went to Nagarkoil to meet my friend. His name is Jagir. He is running the matriculation school after his father. Um, so I met him there actually, and I took a videos related to Nagarkoil and posted here. Have a watch it and then let me know your feedback. வணக்கங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இது வந்து நானும் சில நண்பர்கள் ஒன்றா ஒரு 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 இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணோம். உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும், நான் டேட்டின்னு ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணேன். அப்போ என்னோட அந்த நண்பரில் ஒரு நண்பர் தான் அவர் ஜாகீர். இவங்க அப்பா வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலராக இருந்தார் ஆக்சுவலாக. அப்போ அவர் மூலிமா நாங்கள் வந்து இந்த எம்பிஏ கிளாஸஸ் சாட்டர்டே சண்டே மட்டும் அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக. அப்போ நாங்கள்லாம் ஒரே இன்ஸ்டியூட்டில் தான் ஒர்க் பண்ணோங்க, ஒரே டீமாக ஒர்க் பண்ணோம். நாங்கள் ஒரு 6-7 பேர் ஆக்சுவலாக. அதில் இவர் வந்து இவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லணுங்க. நான் ஆக்சுவலாக இவர் வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்சிஏ முடிச்சுட்டு விபி அந்த அப்போ நான் ஐ எம் டாக்கிங் அபவுட் 1994 இல்லை, அப்போயே கம்ப்யூட்டரில் வந்து அந்த பிபி ரொம்ப நல்லா பண்ணவர் ஆக்சுவலாக. நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு இன்ஸ்டியூட் கூட பண்ணோம் ஆக்சுவலாக. அதில் எல்லாம் நாங்கள் எல்லோரும் அதை ஒன்றா சேர்ந்து பண்ணோம். அவர் சவுதியில் போய் ஒர்க் பண்ணியிருந்தார் ஃபேமிலியோடவே. அவங்க அப்பா வந்து இதுக்கு முன்னையே இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பித்தாங்க, அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில். ஏன்னா ஒரு இந்த டீச்சருடைய இதுவில் எல்லாருடைய இதுவும் அப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. அந்த மாணவர்கள் சமுதாயத்தை முன்னேற்றது அது இதுன்னு சொல்லிட்டு இல்லை, நான் கூட அடிக்கடி நிறைய சமுதாய முன்னேற்றம் அது இதுன்னு பேசுவேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது விவசாயத்துக்கு அடுத்தது அப்படின்னா இந்த ஆசிரியர்கள் டீச்சர்ஸு அவங்க பண்ணுற சமூக சேவை தான் ஆக்சுவலாக. ஏன்னா ஆசிரியர்கள்லாம் வந்து நம்ம வந்து எல்லோரும் நினைக்கலாம் நிறைய சம்பளம் வாங்குறாங்க, அதெல்லாம் கிடையாது. அவங்க பண்ணுறது எல்லாமே சமூக சேவை தான். அவங்க தான் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனே க்ரியேட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் எனக்கு அது மேலே ஒரு பெரிய ஆர்வமே உண்டு. அதனாலவே நான் லாஸ்ட் இயரே வந்து ஜாகிரை போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஏன்னா இவர் என்ன பண்ணாருனாங்க, அந்த ஒர்க் பண்ணார்ல, அதாவது வெளிநாட்டில் ஒர்க் பண்ணியிருந்தவர் ஆக்சுவலாக. அப்போ நல்ல சேலரியெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருந்தவர் ஆக்சுவலாக. எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்த்துக்கிறதுக்காகவும் இந்த இன்ஸ்டியூட்டை பார்க்கறதுக்காகவும் இந்த ஊருக்கு வந்து ஒரு 7 வருஷமாக அவங்க அப்பாவை வந்து கூட இருந்து பார்த்து அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இவர் இந்த இன்ஸ்டியூட் எடுத்து ரன் பண்ணுறாரு ஆக்சுவலாக. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்லேருந்து அதில் தான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் நான் ஆக்சுவலாக. அந்த ஸ்கூல் பேர் வந்து பேர்ல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லிட்டு நாகர்கோவில் இருக்குது. உங்களுக்கோ இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கோ அந்த இன்ஸ்டியூட் பக்கத்தில் உங்களுடைய அந்த யாராவது சொந்தக்காரங்க அவங்க இருந்தாங்கன்னா அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணணுன்ற எண்ணம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா அவரே வந்து அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார் ஆக்சுவலாக. நான் பார்த்தேன் அந்த ஸ்கூலில் ஒரு 2 ஸ்டூடெண்ட்டுங்க. ஒருத்தர் வந்து வெல்டிங் பண்ணுறவர், அவருடைய பையன், ஒரு ஆட்டோ டிரைவரோட பொண்ணு, 2 பேர் லாஸ்ட் ஸ்டேட் போர்டில் இந்த எஸ்எஸ்எல்சியில் வந்து தே ஹாவ் ஸ்கோர்டு மோர் தென் 480 ஆக்சுவலாக. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 492. என்னான்னு கேட்டிங்கன்னா சயின்ஸில் 100 out of 100, மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து 98 பக்கா பண்ணியிருந்தாங்க. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஐ ஆம் ரியலி அப்படியே என்ன சொல்ல முடியும் நம்மளால், சொல்லுங்கள் பார்ப்போம். நான்லாம் வந்து வெறும் 356 மார்க் எடுத்தவங்க 10th இல்லை. எனக்கு அந்த மார்க்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும். அதுவும் வந்து எங்கள் அம்மா டீச்சரு, எங்கள் அப்பா போஸ்ட்மேனு. எங்கள் அம்மா அடித்து படிக்க வச்சாங்க ஆக்சுவலாக. ஸோ அப்படி படித்தவன் நான் ஆக்சுவலாக. அப்படியே அந்த மார்க் தான் எடுத்தேன். அதுக்கே போதுன்னாரு எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் அப்போ அந்த காலத்தில். இப்போது இவ்வளோ மார்க் ஃபுல்லாக எடுத்தது பார்த்தோன்னே எனக்கு எல்லாம் மெய்சிலிச்சு போச்சு. அதில் இன்னொரு நண்பர் சர்ப்ரைஸ் பண்ணார் ஆக்சுவலாக. லாஸ்ட் இயர் நாங்கள்லாம் பிளான் பண்ணோம் ஒரு 4 பேர் போய் இவரை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜாகிரை. ஆனால் எல்லோரும் அந்த டைமிங் செட் ஆகலை. ஏன்னா நான் வரது ஒரு 15 நாள் 20 நாள் லீவில் வருவேன். மற்றவங்கலாம் வந்து அவங்கவுங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸ்ஸு ஒர்க்கு அது இதுன்னு இருக்குல்ல. அதனால் எல்லோரும் ஜாயின் பண்ணி போக முடியல. இந்த டைம் எப்படியா இருந்தாலும் போயிடணும்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணிட்டேன், சரி நான் மட்டுமே போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு நண்பருடைய ஹெல்ப் எடுத்து அவர் தான் எனக்கு ட்ரெயின் தக்கல்ல, அதாவது நாளைக்கு போகிறேன்னா இன்றைக்கி பண்ணுவாங்கள்ல அந்த 24 hours பிஃபோர் தக்கல், அதில் புக் பண்ணி அதுக்கு எல்லா வசதியெல்லாம் பண்ணி கொடுத்தாரு ஆக்சுவலாக. அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு போயிட்டா அங்கே ஒரு மார்னிங் போன உடனே அவருக்கு வெயிட் பண்ணியிருந்தார் நாகர்கோவில் ஸ்டேஷனில்.
காரில் போனோம். அம்மா இருந்தாங்க. அம்மா வந்து ஆப்பம், அதாவது நான் இடியாப்பம் சாப்பிட்ருக்கேன், ஆப்பம் சாப்பிட்ருக்கேன். ஆப்பம்னா நம்மளுக்கு தெரியல, வெள்ளையாக இருக்கும். அதில் பால் ஊற்றுவாங்க, தேங்காய் பால் வச்சு சாப்பிட்லாம். இல்லை சிலவங்க வந்து கறி குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. அந்த பேர் அந்த பாயான்னு சொல்லுவோம்ல, அது வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் அம்மா அன்றைக்கி வந்து பாலாடா மாதிரி ஒரு ஆப்பம் செய்திருந்தாங்க ஆக்சுவலாக, பொயிட்டா. நீங்கள் அந்த வீடியோவை திருப்பி கூட பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். அந்த ஆப்பத்தில் வந்து அதுக்கு கறி குழம்பு வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக காலையில். நல்லா சாப்பிட்டோம். இல்லைப்பா நீ இங்கே சாப்பிடுப்பா, வெளியே இங்கே சாப்பிடாதப்பான்னு சொன்னாங்க. அதனால் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்புனோம், நேராக ஸ்கூலுக்கு போனோம். நான் எப்பயும் போல் இங்கே இருந்தேன்னா, நான் ஊரில் இருந்து அங்கே வந்தேன்னு வச்சிங்களேன், இந்த பேண்ட்டு சட்டைலாம் போட மாட்டேன். ஏன்னா பேண்ட்டு சட்டை போட்டால் அந்த வெயில் அது இதுன்னு ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் சும்மா அந்த எப்பயும் போல் ஷார்ட்ஸை போட்டுன்னு ஒரு டிஷர்ட்டை போட்டுன்னு போனேன். அவர் வாத்தியார்ல, ஜாகிர என்னடா எப்படா வந்துருக்குற, இப்படியாடா ஸ்கூலுக்கு போகிறது அப்படின்னாரு. சரி என்ன பண்ணுறது சொல்கிறா அப்படின்னோடனே சரின்னு போய் போத்தீஸில் ஒரு பேண்ட்டு சட்டை அப்படின்ட்டு எடுத்து, ஒரு கருப்பு கலர் பேண்ட், ஒரு கருப்பு கலர் வெள்ளை கலர் சட்டை, அதான் நீங்கள் பார்ப்பீங்க இப்போ ட்ரெஸ்ஸு எடுத்துன்னா. அப்புறமேல்ட்டா போய் பசங்களை பார்த்தோம். பசங்களாம் பார்த்தா எல்கேஜியிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குதுங்க. அந்த பில்டிங் வந்து நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது காட்டிருப்பேன் பாருங்கள். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா மெட்ரிகுலேஷன்ஸு, மிக்சடான ஸ்டூடெண்ட்ஸு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேர் புவர் ஃபேமிலியிலேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் முதல்வன் அப்படின்னாரு. ஆக்சுவலாக அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. ஆக்சுவலாக அவர் வந்து அதை வந்து நிறைய ஸ்கூலில் பார்த்துருக்கேன், நிறைய பேர் அதை பிஸ்னஸாக பண்ணுறாங்க ஸ்கூலை. ஆனால் நான் கூட திட்டுவேன் சம்டைம்ஸில் ஆக்சுவலாக, நிறைய பேர் இந்த மாதிரி பிஸ்னஸ் மோட்டிவேட்டில் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஸ்கூல் போய் பார்த்த பிறகு எனக்கு தெரிஞ்சதுங்க, அவர் ஆக்சுவலாக பிஸ்னஸ் மோட்டிவேஷனே கிடையாது. ஆக்சுவலாக அது அந்த நாகர்கோவிலேருந்து கொஞ்சம் தூரம் பழகுது, 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டரோ வேன் வச்சு ரன் பண்ணுறாரு ஷோவை. 12 வேன் இருக்குதுங்க, 12 வேன் இருக்குது, ஸ்கூல் வேனு. பசங்கள்லாம் வந்து இட்டுன்னு வந்து வேனில் வந்துட்டு வேனில் போவாங்க பொழுது. 12 வேன்னா பாருங்களேன், அதுக்கு டிரைவரு, அது மெயின்டெனன்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு அதுவும் ஃபீஸும் ரொம்ப வாங்குறதில்ல பொழுது. ஆக்சுவலாக நான் அது அவங்க அப்பா மெயின்டைன் பண்ணதுனால பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் மெய் சிலிர்த்து போச்சுங்க ஆக்சுவலாக. இப்படியெல்லாம் வந்து பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நம்மெல்லாம் என்னத்தை பண்ணுறோம், நானும் சும்மா நாங்காட்டின்னு விவசாயம் பண்ணிட்டுருக்கிறேன். சமூக சேவைனா இப்படி தானே பண்ணணும். இது பாருங்களேன், நீங்கள் ஒரு செட்டில் போகிற பசங்க அவ்வளவும் வந்து அடுத்த ஜென்ரேஷன் தானே எல்லாருமே இல்லை. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அதுவும் இல்லாமல் அவன் என்ன சொன்னான், ஜாகிர் நீ வந்து யூ டாக் டு தட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்படின்னாங்க. அப்புறம் நான் அதான் சொன்னல, சர்ப்ரைஸாக ஒருத்தர் வந்தார் சொன்னேன், ஷரத்துன்னு சொல்லிட்டு வந்தார். நாங்கள் 2 பேரும் போயிட்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கெலாம் பேசணும். எனக்கு ரொம்ப இது ஒரு பெரிய ஹாப்பியான டே தான் எனக்கு சொல்லணும். ஆக்சுவலாக ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணேன். ஆனால் அந்த 1 டே எனக்கு ஸ்பெண்ட் பண்ணதே தெரில ஆக்சுவலாக. ஸோ அதை நாங்கள் என்ன பண்ணோம், இந்த ரேப்பப் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. ஒரு 12:30 மணிக்கு 1 மணிக்கு. அதுவும் இல்லாமல் குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்குது, பசங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டு நேராக இதுக்கு போனோம், அம்மா வீட்டுக்கு திருப்பி போனோம். அம்மா கிட்டே போனோம். நான் ஷரத் வந்தான், இப்போ அதான் சொன்னால அந்த சர்ப்ரைஸாக வந்தார் ஒருத்தர். ஷரத்து, நான், ஜாகிர் 3 பேர் போயிட்டு, அப்போது இன்னொரு நண்பர் ஜாயின் பண்ணார், ராஜன் சொல்லிட்டு. அவர் என்ன சரியான படிப்பாளிங்க, அவர் டாக்டரு என்னென்னோ படிச்சுட்டு இங்கே ஏதோ ஒரு காலேஜில் வந்து லெக்சரராக ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் அது பேர் என்னது, அந்த பிஹெச்டி பண்ணுறாங்களா அவங்களுக்குலாம், தீசிஸ் எல்லாம் பண்ணுறாங்களா அவங்களுக்குலாம் வந்து அவர் வந்து அவர் தான் எவாலுவேட்டராக இருப்பார்ல ஆக்சுவலாக, அதை ப்ரொஃபஸர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. அவரும் வந்திருந்தார். அப்போ நாங்கள் 4 பேருமா சேர்ந்து, அம்மா ஆனால் கரெக்டாக செய்து வச்சுருந்தாங்க. அம்மா சொல்லி அனுப்புனாங்க, வெளியே எங்கேயும் சாப்பிடாதீங்க, வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வீட்டுக்கு போனோம். அவங்க வந்து நெய் சோறுன்னு பண்ணுவாங்க தெரியுமா, இந்த ஜாகிரோடைய வீட்டில் பண்ணியிருந்தாங்க அம்மா. நெய் சோறு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை, அப்புறம் வந்து ரசம். நம்ம கூட வந்து தம்பி இந்த சரத் வந்து வெஜிடேரியனா, பியூர் வெஜிடேரியனா. அதனால் அவனுக்கு ரசம், அப்புறம் அப்பளம், உடனே அப்பளம் பொரிச்சாங்க அவனுக்காக. நானெல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன சொன்னாங்க நண்பர்கள்லாம், அதான் ராஜன் வந்தார்ல, டாக்டர் ராஜன். டாக்டர் ராஜன், நான், இது ஷரத்து, ஜாகிர், நாங்கள் 4 பேர். ஜாகிர் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக என் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டார். அவங்க ஸ்கூல்லே சொல்லிட்டார், நான் இன்றைக்கி வந்து நண்பர் வந்திருக்கார் ரொம்ப தூரத்துலேருந்து, நான் அவரோட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ராஜனுடைய காரில் தான் போனோம் நாங்கள். ராஜன் தான் கார் எடுத்துன்னு வந்தார். அப்படியே போனோம். அந்த நாகர்கோயில் நீங்கள் யாருன்னா போகலன்னா நாகர்கோயிலை போய் பாருங்கள். அப்படி ஒரு அருமையான இடங்க அது ஆக்சுவலாக. அதாவது தண்ணிக்கு தண்ணி, மலைக்கு மலை. நான் வந்து மவுண்ட் ஃபூஜியில் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டேன், நீங்கள் போய் பாருங்களேன். ஆக்சுவலாக மவுண்ட் ஃபூஜிலேருந்து ஜப்பானில் எடுத்து போட்ட வீடியோ இருக்கும். அதாவது மலைக்கு கீழே இந்த நீர் ஊற்றுக்கு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி. இப்போ நான் எங்கள் கிராமத்தில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது
4 குளம் இருந்ததுங்க, 4 குளம் இருந்தது. ரைட்டா? இப்போ ஒரு குளத்துல கூட தண்ணி கிடையாது ஆக்சுவலாக. ஒரே ஒரு குளத்துல தான் தண்ணி இருக்குது. அந்த குளத்த மட்டும் ஏதோ நகர அந்த இந்த கிராமம் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு மெயின்டெயின் பண்ணுறாங்க. மீதி 3 குளம் எங்கே போச்சுன்னே தெரில ஆக்சுவலாக. ரைட்டா? நம்ம அப்படி அழைச்சிட்டு இருக்கோம். ஆனாலும் நாகர்கோயிலை சுற்றி அந்த நாகர்கோயில் டவுனில் இறங்குறீங்கள, அதாவது 2 ஸ்டாப் இருக்குது, 2 ஸ்டேஷன் இருக்குது நாகர்கோயிலில். நாகர்கோயில் ஜங்ஷன் ஒன்று இருக்குது, நாகர்கோயில் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் இருக்குது ஆக்சுவலாக. நான் நாகர்கோவில் டவுன் ஸ்டேஷனில் இறங்கினேங்க காலையில் ஒரு 7:35 7:40 இறங்கினேன் ஆக்சுவலாக. அப்போ சுற்றி பார்த்தோன்னு வச்சிங்களேன், சுற்றி பார்த்தோன்னா வெறும் மலைங்க. என்ன அப்படி இருக்குது, சூப்பரான ஒரு ரம்மியமான ஒரு இது எனக்கு. நான் வந்து நாகர்கோவில் தெரியும் போனது கிடையாது, தான் ஃபஸ்ட் டைம் போனேன் ஆக்சுவலாக. போய் பார்த்த உடனே நான் வந்து நம்ம ஊரில் நேச்சராகவே இல்லைன்னு தான் நினச்சிருந்தோம் ஆக்சுவலாக. கிடையாதுங்க. நீங்கள் நாகர்கோவில் போய் பாருங்கள். நாகர்கோயிலில் ஒரு 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவர் நண்பர் என்ன சொன்னார்னா, பக்கத்தில் தான்டா வேளாங்கண்ணி, நம்ம போயிட்டு வர்றதுக்கு ஒரு 2 ஹவர் ஆகுனார். நான் வந்து டிக்கெட் எப்படி புக் பண்ணியிருந்தேன்னா, காலையில் 7:35க்கு லேண்டிங், அதே நைட்டு 7:35க்கு அங்கேருந்து கிளம்புற மாதிரி. ஏன்னா இது ஒரு நாளே நம்ம ஏற்கனவே இப்போ ஃபேமிலியெல்லாம் வந்திருக்கிறோம்ல, அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் தான் புக் பண்ணேன். ஆனால் அவர் சொன்னார், நீ இன்னும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா பண்ணடா. இல்லைடா அதெல்லாம் கஷ்டம்டா, நம்ம நெக்ஸ்ட் டைம் நான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு. அதுவும் இல்லாமல் நண்பர்கள் நிறைய பேர் வரல, அதனால் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க இடம். அதுலேயும் இவங்க எடுத்துன்னு போனாங்க என்னங்களை, ஒரு நீரருவியில் தண்ணி இருக்கும், அவ்வளோ நீரருவி இருக்குதாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது. நாகர்கோவில் நண்பர்கள்லாம் பழகுறாங்க இல்லை, ஆனால் அவங்க யாருமே இந்த மாதிரி எடுத்து சொன்னதில்லை. நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், இவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள். சுற்றி மலை காடு. இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த மலைக்கு போகிற வழியிலெல்லாம் ரப்பர் தோட்டம் இருக்குதுங்க. ரப்பர் தோட்டம், பைனாப்பிள் தோட்டம் இருக்குது. அவ்வளோ தோட்டம் இருக்குது ஆக்சுவலாக. என்ன ஸோ அந்த பைனாப்பிள் தோட்டத்தில் கூட ஓகே, பைனாப்பிள்ன்றது பார்க்கலாம். ரப்பர் தோட்டத்தை போய் பாருங்களேன். ரப்பர் தோட்டம் அவ்வளோ இதுவாக இருக்குது ஆக்சுவலாக. நான் இதுக்காகவே ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் நான், நீங்கள் பாருங்களேன். அதில் ஆக்சுவலாக அதாவது அந்த ரப்பர் மரத்தில், அதாவது இப்போ ரப்பர் தோட்டன்றது வந்து ப்ரைவேட்டாக, அது நிறைய பேர் வந்து தே ஓன்டு ப்ரைவேட், அதாவது ரியல் எஸ்டேட் மாதிரி தான் சொல்கிறாங்க அவங்க. ரப்பர் தோட்டம், இந்த தோட்டம் வந்து இவருக்கு சொந்தம், இந்த தோட்டம் இவருக்கு சொந்தம், இந்த தோட்டம் இவருக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்துக்கு வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் ஆள் போடுறாங்க ஆக்சுவலாக. அந்த ஆளுங்கள்லாம் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வருவாங்க பொழுது. ஆனால் அந்த மலையில் ஏறுறாங்க, இறங்குறாங்க. அவங்கக்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கும்பா, காட்டு பண்ணி இருக்கும், எப்போனா யானைகள் வரும், எப்போனா வந்து நிறைய அந்த காடு தானே அது ஆக்சுவலாக. காடு மலை ரெண்டுமே ஆக்சுவலாக அது. அதனால் அனிமல்ஸ்லாம் அப்பப்போ வருங்க. ஆனாலும் நாங்கள் வேலி போட்டு வச்சுருக்கோம், எங்களை ரொம்ப பாதிப்பு பண்ணாது. அது மண் வரும், அது மண் போவோம், அப்படி போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலாக. வாவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஆக்சுவலாக. அந்த அங்கங்கே வந்து நீரருவி இருக்குதுங்க. அந்த மலை தானே, மலையிலேருந்து வர தண்ணி. இப்போ இந்த மலை இப்போ நீங்கள் பார்க்குறதே பாருங்களேன், அந்த மலை இருக்குல்ல, அந்த மலையிலேருந்து கொட்டுற அருவி, அந்த அருவி வந்து கீழே வந்ததுன்னா அது ஒரு சின்ன ஓடை மாதிரி போகுது. அந்த ஓடையில் ஜனங்க குளிக்கிறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இதை பாருங்கள், இதுதான் இந்த ஓடை தான். இல்லை ஆக்சுவலாக குளிக்கலாம்னு நினச்சினாங்க. ஆனால் அந்த நண்பர் கூட வந்தார்ல, டாக்டர் ராஜன் சொல்லிட்டு, அவர் மண்டையில் அடிபட்டு இருந்தது ஆக்சுவலாக. அதனால் அவர் இறங்கல, அதனால் எல்லாருமே இறங்காமல் போயிட்டோம் நாங்கள் ஆக்சுவலாக. ஆனால் நீரருவியில் குளிக்கிற பிளானில் இருந்தது. ஆனால் ஒரு பெரிய நீரருவி ஒன்று இருக்குமா, அதுக்கு போகிறதுக்கான வழியை வந்து அந்த தனியாருடைய தோட்டம் தானே, தோட்டத்தை தாண்டி தான் போகணுமா. அவர் வந்து வேலி போட்டுறதுனால போக முடியல அப்படின்ட்டாங்க. இதில் ஒன்று இருந்ததுங்க. அந்த மலைக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம வனத்துறையோட அனுமதியோடு நம்ம உள்ளே போய் பார்க்கலாமா. ஆனால் பைசன்ஸ்லாம் நிறைய இருக்குமா ஆக்சுவலாக. அதுக்கெல்லாம் வந்து பீரியர் அப்ரூவல் வேணும். அது மட்டும் இல்லாமல் பிஃபோர் 3 PM உள்ளே போனால் தான் உள்ளே போக முடியும், இல்லைனா போக முடியாது அப்படின்ட்டாங்க ஆக்சுவலாக. அதனால் நாங்களால் போக முடியல. அதெல்லாம் கூட நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலாக. அதை பற்றியே நான் இங்கே பேசவே முடியாது. ஏன்னா நான் கவரே பண்ணல ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு இருந்த டைமில் வந்து இதை மட்டுமே கவர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து டைம் இல்லாமல் போச்சு. அதனால் நான் போன ஒரு நாள் நல்ல யூஸ்ஃபுல்லான நாள் அப்படின்றதுனால சரி இதை வீடியோ பண்ணுவோம், அதை போடுவோம், நம்ம நண்பர்கள் எல்லோரும் பார்க்கட்டும் அப்படின்ட்டு. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா நாகர்கோயில் போகலைன்னா நாகர்கோயிலுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் ட்ரிப்பை போட்டு அதை சுற்றி பாருங்கள், அதோடைய இயற்கையை பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம இந்த பக்கத்தில் ஊட்டி கொடைக்கானல்னு சொல்கிறோம்ல,
அந்த மாதிரி ரம்மியமாக தாங்க இருக்குதுங்க. ஆனால் ஏன் டூரிசம் அங்கே டெவலப் ஆகலன்றது எனக்கு தெரியல. ஆனால் டூரிசம் டெவலப் ஆயிருதானு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நாகர்கோவில் அவ்வளோ டீட்டெயிலாக எனக்கு தெரியாது இல்லை. அதே மாதிரி நாகர்கோவில் பக்கத்தில் தான் கன்னியாகுமரி இல்லையா? கன்னியாகுமரியும் கடல் சார்ந்த பகுதி தானே. இது எப்படி தெரியுமா, அந்த கடலுடைய அந்த மார்னிங்கில் நம்ம கடல் ஓர பீச்சில் இருந்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ப்ரீஸ் வந்ததுங்க எனக்கு ஆக்சுவலாக. அதனால் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா டீட்டெயில் வேணும்னா போடுங்க. ஆனால் நான் வந்து இப்போ ஜப்பானில் இருந்தேன்னு வச்சிங்களேன், அதை உடனே போய் பார்த்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போட முடியும். ஆனால் நான் இல்லைனாலும் நண்பர்கள் இருக்கிறாங்கல்ல, நம்ம நண்பர்கள்கிட்ட கேட்டோம்னா அவங்க உதவி பண்ணுவாங்க. அப்புறம் அது முடிச்சுட்டு நாங்கள் 3 பேரும் அப்படி போய் உட்காந்து, இது ரெட்டைப்பனை தேநீர் விடின்னு ஒன்று இருந்ததுங்க. அங்கே தான் போய் உட்காந்து டீ சாப்பிட்டோம். அங்கே ஜிஞ்சர் டீன்னு ஒன்று கேட்டோம், லெமன் டீன்னு 2 கொடுத்தாங்க. அந்த தெரியுதா உங்களுக்கு? சுட தண்ணி மேலே லைட்டாக சிரப்பு போட்டு அதில் வந்து இது போட்டு கொடுத்தாங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இதுச்சு. அப்புறம் நண்பர் என்ன பண்ணார், இவ்வளோ தூரம் வந்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கிலோ பனானா சிப்ஸு, அப்புறம் வந்து நேந்திரம்பழம், அப்புறம் அந்த பழம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பழம் பேர் எனக்கு தெரியல ஆக்சுவலாக. இந்த பழம்லாம் எனக்கு பார்சல் போட்டு பார்சல் பண்ணி நைட்டு என் கூட வந்து ட்ரெயினில் ஏற்றி விட்டுட்டு போனாங்க ஆக்சுவலாக. ரியலி வெரி ஹாப்பி. அது உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.